மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அடுப்பில் பிரசாதம் தயாரிப்பது ஏற்புடையது அல்ல என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை பராமரிக்கவும் ஆவணங்களை பாதுகாக்கவும் கோரி சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா, சுமத், குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த சொத்துக்கள் குறித்து கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. இந்த நிலையில் மனுதாரர் தரப்பில் புதிதாக ஒரு புகார் கூறப்பட்டது. எவ்வாறு எனில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள வீர வசந்தராயர் மண்டபத்தில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பாக தீ விபத்து ஏற்பட்டது. அதற்கு பணியில் நடைபெற்று வருகிறது. அதன் அருகே உள்ள கல் மண்டபத்தில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வணிக நோக்கில் பிரசாதம் விற்பனைக்காக 6 விறகடுப்புகள் வைத்து பிரசாதம் தொடர்ந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பழமையான கல் மண்டபம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது ஏற்புடையதல்ல. இதை தடை செய்ய வேண்டும். மேலும் கோவில் குடமுழுக்கு பணிக்காக கோவில் நிதியில் இருந்து எடுத்து செலவு செய்கிறார்கள். அது ஏற்புடையதல்ல. நன்கொடையாளர்கள் பல முன்வரக்கூடிய நிலையில் இது போன்று செயல்படுகிறார்கள் என முறையிட்டார். நீதிபதியும் முறையிட்டார். இதைத் தொடர்ந்து கோவில் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், பல ஆண்டுகளாக உரிய அனுமதி பெற்றுதான் பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது. வெளியில் தயாரிக்க அனுமதித்தால் அதனுடைய தரம் மற்றும் தயாரிப்பு முறை கொடுத்து பிரச்சனை எழும். எனவே உரிய அனுமதி பெற்றுதான் தயாரிக்கப்படுகிறது. இருந்தாலும் மாற்று வழி குறித்து யோசிக்கிறோம் என்று கூறினார் என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் கோவில் வளாகத்தில் கல்மண்டபம் அருகே விறகடுப்பு வைத்து பிரசாதம் தயாரிப்பது ஏற்புடையது அல்ல. இது குறித்து மாற்று வழி குறித்து எந்த மாற்று வழியில், அதாவது எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட மாற்று வழியில் வேறு இடத்தில் பாதிப்பில்லாத வகையில் பிரசாதம் தயாரிப்பது குறித்து கோவில் இணை ஆணையர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். நந்தா, நன்றி கருணாகரன் விவரங்களுக்கு.